Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப சட்டுன்னு செய்யற மாதிரியான ஒரு மோர் குழம்பு. வெங்காயம் மட்டும் இருந்தா போதும், ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பாத்தறலாம். Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ மோர் குழம்பு செய்யறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் 2 கப் அளவு உள்ள தயிர், கொஞ்சம் புளிச்ச தயிரை எடுத்துக்கறேன். திக்கான தயிர் 2 கப் அளவு எடுத்து நல்லா இந்த மாதிரி பீட்டர் இல்ல மிக்ஸில போட்டு ஒரு பல்ஸ்ல விட்டு ஸ்மூத்தா இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா இல்லாம இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். இந்த அளவுக்கு உள்ள தயிருக்கு நான் சொல்ற அளவு தண்ணி எல்லாம் சரியா இருக்கும். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, எந்த அரிசி வேணா சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் வார்மா இருக்கிற தண்ணியில் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு ஊறினதை வச்சு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இதில் வந்து மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பையும் அரிசியும் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதில் 1/4 கப்லேருந்து 1/4 கப் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்து ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு செவக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/8 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துருக்கிறேன். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 5லேருந்து 6 வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாவோட அந்த வாசம் தான் இந்த மோர் குழம்புக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டாக இருக்கும். நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் கிடைக்கலனா மட்டும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து நிறம் மாறி இந்த அளவுக்கு வரணும். இதுலேயே தான் வேகணும், மற்றபடி இதில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அரைச்சின தேங்காவை இதில் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் கலந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலா எண்ணெயெல்லாம் வதங்கட்டும். ரொம்ப சுருண்டெல்லாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ அடித்த மோரை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க வைக்கவோ எதுவுமே தேவையில்லை. ஏற்கனவே மசாலாவை வதக்கிட்டோம். கலந்து விட்டோடனே ஆஃப் பண்ணியாச்சு. மோர் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இதே சட்டியில் மோர் குழம்பை வச்சிடாதீங்க. ரெடியானதுக்கப்புறமா உடனே பாத்திரத்தை மாற்றிடுங்க. ஏன்னா அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே நீத்து போன மாதிரி ஆகிடும். சூப்பரான கிள்ளி போட்ட சின்ன வெங்காயம் மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த மோர் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.